ஸோ என்ட்ரா ஐடியை வச்சு நம்மளுடைய பவர் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட்டை எப்படி அக்சஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்களும் ஒரு அட்மின் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ஓனர் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் யூஸருக்கு பவர் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். கேள்விப்பட்டீங்களா? பவர் பிளாட்ஃபார்ம் பவர் பிளாட்ஃபார்ம் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், பவர் பிளாட்ஃபார்ம்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதுவும் மைக்ரோசாஃப்டோட சர்வீஸ் தான். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவர் ஆப்ஸ் கிரியேட் பண்ணலாம் அது மூலிமா. அதே மாதிரி பவர் ஆட்டோமேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பவர் பேஜஸ், விர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான டூல் அது. ஸோ அந்த டூலை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பிஸ்னஸ் மெயில் ஐடி வேணும். பிஸ்னஸ் மெயில் ஐடி நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் கம்பெனியில் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் பிஸ்னஸ் மெயில் ஐடி. ஸோ பிஸ்னஸ் மெயில் ஐடியை வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, அஷூரில் அக்கௌண்ட்டு தான் போதும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட தான் ரெண்டுமே. ஸோ பவர் பிளாட்ஃபார்மும் மைக்ரோசாஃப்டோடது, இந்த அஷூரும் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட தான். ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே என்ட்ரா ஐடி க்ரியேட் பண்ணுறதுனால அவங்களோட இன்னொரு பிளாட்ஃபார்மை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம் கூடயும் கனெக்டிவிட்டி உண்டு. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட் டைரக்டரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதா? ஸோ இதில் ஆடு. ஸோ இங்கே ஆட் பண்ணிங்கன்னா யூசர், குரூப்பு, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஆப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நம்ம யூசரை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூசர், கிரியேட் நியூ யூசர். ஸோ ஒரு புது யூசரை க்ரியேட் பண்ணி அந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐஏஎம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் கிரியேட் நியூ யூசர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கிரியேஷன் விண்டோ வரும். வந்துருச்சா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த அக்கௌண்ட் என்ன நேமில் இருக்கோ அந்த நேமில் காட்டும். கூட ஆன் மைக்ரோசாஃப்ட்.com இருக்கும். இருக்கா? இந்த அக்கௌண்ட்டு காட்டும். அப்படியே கூட மைக்ரோசாஃப்ட்.com சேர்ந்துருக்கும், ஆன் மைக்ரோசாஃப்ட்.com. ஓகேவா? ஸோ இப்போது யூசர் பிரின்சிபல் நேம், இப்போது யூசருக்கு நேம் கொடுக்குறோம். யூசர் நேம் என்ன அப்படின்னா அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த யூசரோட யூசர் நேமை நான் காப்பி பண்ணி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் யூசர் நேம். ஸோ யூசர் நேமை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே நிக் நேம். ஸோ நிக் நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எடுத்துக்குது. இல்லை உங்களுக்கு நிக் நேம் கொடுக்கணும்னு நினச்சின்னா எனக்கு ஒரு நேமும் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், எஸ்கே அப்படின்னு ஒரு நேமாக கொடுத்துக்கிறேன். எஸ்கே தான் அந்த அட்மின். ஓகேவா? அடுத்த டிஸ்பிளே நேம். ஸோ டிஸ்பிளே நேமில் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஆட்டோ ஜென்ரேட்டட் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் யூசர் டிஃபைன்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே டைப் பண்ணால் இது மாதிரி பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸோ நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டை காப்பி பண்ணி அதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ யூசர் நேம் நான் காப்பி பண்ணிட்டேன்,
பாஸ்வேர்ட் நான் க்ரியேட் பண்ணதையும் காப்பி பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது அக்கௌண்ட் எனேபிள்டு. ஸோ இதை வந்து செக் மார்க் வந்து அந்த கிளிக் பண்ணியிருக்கணும். ஓகேவா, செக் பண்ணியிருக்கணும். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல. டேரெக்டாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுத்தா போதும். ஓகேவா, ஸோ நீங்கள் பேசிக்கில் உள்ளதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த யூசர் கிரியேட் ஆகிருப்பாங்க. கிரியேட் ஆகிடுச்சா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டை காப்பி பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு பவர் பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் நீங்கள் நிறையா பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆப்பு கிரியேட் பண்ணலாம். சிம்பிளாக கோடிங் இல்லாமல் டெம்ப்ளேட் மூலியமாகவே ஆப்பு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட் ப்ராசஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் கண்டினியூஸாக ஒரு மெயில் ஒன்று அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு தடவை நீங்கள் அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம செட் பண்ணி வச்ச டைமுக்கு மெயில் போயிட்டே இருக்கும். ஸோ அது பவர் ஆட்டோமேட் சொல்லுவாங்க. அடுத்தது பவர் பேஜஸ். ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டை ஆப்பை டெம்ப்ளேட் மூலமாக க்ரியேட் பண்ணலாம், வெப்சைட்டையும் டெம்ப்ளேட் மூலமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சேட் பாட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சேட் பாட்டும் அந்த பவர் பிளாட்ஃபார்முக்குள்ளே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புது டேப்பில் நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு போங்க. பவர் ஆப்ஸ் ஃப்ரீ ட்ரையல். ஸோ பவர் ஆப்ஸ் ஒன்றில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கனாலே பவர் பிளாட்ஃபார்மில் உள்ள அத்தனை சர்வீஸையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது சேர்த்து ஒரே அக்கௌண்ட் தான். பவர் ஆப்ஸ் ஃப்ரீ ட்ரையல். ஓகேவா, ஸோ இங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் லேர்னில் பவர் ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் இந்த மாதிரி வரும். வருதா? அதில் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ஃப்ரீ அக்கௌண்ட்டு. ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த யூசர் நேமை இங்கே டைப் பண்ணணும். அந்த இமெயில் ஐடியை இங்கே அப்படி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு சைன்இன். ஏன் என்ன சொல்லுது புரியுதா? யூ ஆர் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கஸ்டமர். ஓகேவா, ஆல்ரெடி நம்மகிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் சைன்அப் பண்ண தேவையில்ல, சைன்இன் பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ணுறேன், சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லும். ஏன்னா அது நம்ம லாகின் பண்ணி உள்ளே வர்றதுக்காக தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு. லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம்னா நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணணும். ஓகேவா, ஸோ கரண்ட் பாஸ்வேர்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நியூ பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு நான் சைன்இன் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நீங்கள் மொபைலில் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோ. ஸோ செக்யூர்டாக இருக்கிறதுக்காக அத்தன்டிகேட்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுதான் அந்த ஆப்பு மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர். டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட்டு. இப்போ ஒரு கியூஆர் கோடு வரும். இந்த கியூஆர் கோடை அந்த அத்தன்டிகேட்டரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். பண்ணலாம். ஸோ நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். அதை என்ட்ரு பண்ணுறீங்க ஆப்பில். ஸோ நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆப்பில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டு உங்களோட அத்தன்டிகேட்டரில் ஆட் ஆகிடும். ஸோ ஒரு முறை நீங்கள் லாகின் பண்ணும்போதும் அத்தன்டிகேட்டரில் அத்தன்டிகேஷன் கோடு வரும். அந்த கோடு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ நம்ம அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணல, கடைசி ஸ்டேஜ் வந்துட்டோம். ஸோ இங்கே கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரியை செலக்ட் பண்ணு. அடுத்தது வந்து ஜாப் டீட்டெயில். ஸோ ஜாப் டைட்டில் வந்து இங்கே கொடுத்துக்கோ. ஸோ நான் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துப்பேன். ஸோ என்னோடய ஜாப் டைட்டில். ஸோ பிஸ்னஸ் ஃபோன் நம்பர். ஸோ ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை கொடு. ஸோ ஃபோன் நம்பரை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஃபோன் நம்பரை கொடுத்துங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்துரு. ஸோ உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டர் கொடு. ஸோ மறுபடியும் கெட் ஸ்டார்டர் கொடுக்குறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் ஆப்ஸு அக்கௌண்ட் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இங்கே சைன் அக்கௌண்ட்டு கேட்குது. நம்ம இப்போ க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ண வேண்டியதான். ஸோ பாஸ்வேர்டு. சரி கவனிங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைன் பேஜ் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஆப்ஸில் எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது தனி கோர்ஸு.